ஹோர்முஸ் நீரிணையை எந்த காரணம் கொண்டும் திறக்கவே மாட்டோம் என்று சொல்லி ஈரான் மறுபடியும் இன்று திங்கட்கிழமை சொல்லியிருக்கிறது. இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக பல முக்கியமான தகவல்கள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் பார்க்க போகின்றோம். இலங்கை செய்திகளில் தன்னுடைய கைதுக்கு எதிராக புதிய வழக்கொன்றை போட்டிருக்கின்றார் இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்கள். அது சம்பந்தமாகவும் விரிவாக பார்க்கலாம். புதன்கிழமை விடுமுறை முடிவுக்கு வர இருப்பதாகவும் ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். ஹோர்முஸ் நீரிணையை எந்த காரணம் கொண்டும் திறக்க மாட்டோம், அந்த பேச்சுக்கே இடமில்லை, அதை தவிர வேறு விஷயங்களை பற்றி கதையுங்கோ, நடக்கிற கதைகளை கதையுங்கோன்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்கிறது அமெரிக்காவிடம். அதாவது இன்றைக்கு திங்கட்கிழமை உங்களுக்கு தெரியும், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை கொண்டு வரத்துக்கு 2 பேரையும் பிடிச்ச ஒரு இடத்துல இருத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட வைக்கிறதுக்கு பாகிஸ்தான் உட்பட சில நாடுகள் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இரவு பகலாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். ஏன்னு சொன்னால் அவர்கள் தான் மீடியேட்டர்கள், நடுவர். எனவே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பாகிஸ்தானால் ஒரு சமாதான முன்மொழி ஒன்று கொடுக்கப்பட்டது. அந்த சமாதான முன்மொழிவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை திறந்து விடணும், திறந்து விட்டால் 45 நாட்களுக்கு போர் நிறுத்தம் வரும். அதாவது 45 நாட்களுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த மாட்டுது என்று சொல்லி அந்த ஒப்பந்தத்தில் போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஈரான் உடனடியாக நிராகரித்திருக்கிறது. அதாவது நீங்கள் தந்த அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் வாய்ச்சி பார்க்குறோம், அதில் உள்ள விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்க்குறோம், ஆனால் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட மாட்டாது, அந்த கதை கதைக்கக்கூடாது, அதை தவிர மிச்ச எல்லாத்தையும் பற்றி நீங்கள் எங்களோட கதைக்கலாம் என்று சொல்லி ஈரான் ஒரே பிடியாக உறுதியாக சொல்லியிருக்கிறது. இந்த ஹோர்முஸ் நீரிணையை திறக்கிறதுக்கு அமெரிக்க நிர்வாகம் படுற பாடு கொஞ்ச நெஞ்சம் இல்லை. இதைத்தான் கடந்த 1.5 மாசமாக பார்த்து கொண்டு வரோம். டொனால்ட் ட்ரம்ப் ஒருக்கா எச்சரிக்கை விடுவார், திறக்கணும் இல்லாது அடிப்பேன் என்று சொல்லி. ஒருக்கா 48 மணி நேரம் டைம் கொடுத்தார், ஒருக்கா 5 நாள் டைம் கொடுத்தார், 10 நாள் டைம் கொடுத்தார். இப்படியே டைம் கொடுத்து உங்களுடைய கட்டமைப்புகளை தாக்கப்புறம், மின்சார கட்டமைப்புகளை தாக்கப்புறம் என்று சொல்லி எத்தனையோ எச்சரிக்கைகள் எல்லாம் விட்டு கடைசியாக நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய் திறந்து வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கெட்ட வார்த்தைகளில் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவு போட்டிருந்தவர், இந்த ஹோர்முஸ் நீரிணையை திறந்து துளையுங்கோ என்று சொல்லி ஈரானை திட்டியிருந்தவர். அப்படியெல்லாம் சொல்லியும் கூட ஈரான் திறக்கல. இன்றைக்கு இந்த 45 நாள் போர் நிறுத்தம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் திறக்க மாட்டோம்னு சொல்லி, அதாவது ஈரானுக்கு மேலே அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்குது, இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்குது. அதில் நிறைய சேதங்கள், உயிரிழப்புகள் எல்லாம் ஏற்படுது. அப்படியெல்லாம் ஏற்பட்டாலும் கூட அதெல்லாம் நாங்கள் தாங்கிக் கொள்கிறோம், அதெல்லாம் நாங்கள் பொறுத்துக் கொள்கிறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஹோர்முஸ் நீரிணையை திறக்கவே மாட்டோம் என்று சொல்லி ஈரான் ஒரே பிடியாக நிற்கிது. இந்த பாகிஸ்தானால் முன்வைக்கப்பட்ட இந்த சமாதான உடன்படிக்கை இருக்குத்தானே, இதுக்கு இஸ்லாமாபாத் அக்கோட் என்று சொல்லி பேர் வைத்திருக்கிறார்கள். இஸ்லாமாபாத்தில் வச்சு உருவாக்கப்பட்டபடியால் இஸ்லாமாபாத் அக்கோட் என்று சொல்லி. எனவே இதனை ஈரான் நிராகரித்திருக்கிறது. அதாவது ஒட்டுமொத்தமாக அந்த ப்ரப்போசலை நிராகரிக்கல, ஹோர்முஸ் நீரிணையை திறக்க மாட்டோம் என்று சொல்லி அதை மட்டும் நிராகரித்திருக்கிறார்கள். இதுக்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் அமெரிக்க நேரம் பகல் 1 மணிக்கு மிக முக்கியமான ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்துகின்றார். அதில் என்ன சொல்ல போகிறார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். எங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஹோர்முஸ் நீரிணை 24 மணித்தியாலமும் 7 நாட்களும் 365 நாளும் திறந்து தான் கிடந்தது. சொல்லப்போனால் அப்படி ஒரு நீரிணை இருக்கிறதே பெருசாக ஒருத்தருக்கும் தெரியாது. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சொல்லுங்க வாப்பம், இந்த யுத்தம் ஆரம்பிக்காக்க முதல் இந்த ஹோர்முஸ் நீரிணை எப்படி நாங்கள் எப்பயாவது கணக்கெடுத்துக்கிறோமா, அதை பற்றி எப்பயாவது செய்திகளை காய்ச்சிக்கிறோமா? இல்லை தானே. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே நீரிணை பாக்கு நீரிணை மட்டும்தான். அது இலங்கைக்கும் இந்தியாவுக்கு நடுவில் இருக்கிற பாக்கு நீரிணை. ஆஃப்கோர்ஸ் அது எங்களோட சம்மந்தப்பட்டது, நாங்கள் அதை தெரிஞ்சு வச்சிருந்தோம். மற்றபடி இந்த உலகத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான நீரிணைகள் இருக்குது, அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சா வச்சுக்கிறோம், இல்லை தானே. அந்த அடிப்படையில் தேடுவார் இல்லாமல் கிடந்தது இந்த ஹோர்முஸ் நீரிணை. இதைத்தான் சொல்றது, சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தானாம் ஆண்டி என்று சொல்லி அமெரிக்கா தேவையில்லாமல் யுத்தத்தை தொடங்கி, அதுவும் பேச்சுவார்த்தை நல்லா தானே போய்க்கொண்டது. இப்போதானே ஈரான் அதுக்கு மாட்டோம் இதுக்கு மாட்டோம் என்று சொல்லி ஒரேபடியாக நிற்குது பேச்சுவார்த்தையில். அதுக்கு முதல்ல நடந்த பேச்சுவார்த்தையெல்லாம் சுமூகமாக தானே போனது. அதுக்கு மிக முக்கியமான சாட்சி யார் சொல்லுங்க பாப்போம்? ஓமான் நாடு. ஓமான் நாட்டினுடைய மன்னர் தான் அதுக்கு சாட்சி. ஏன்னு சொன்னால், ஓமானினுடைய தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் ஒரு கட்டத்தில் ஈரான் ஒப்புக்கொண்டிருந்தது, தங்கள்கிட்ட இருக்கிற யுரேனியம் எல்லாத்தையும் அமெரிக்காட்டையே தாரமப்பான்னு சொல்லி, நாங்கள் யுரேனியத்தை தாரம், நாங்கள் அணுகுண்டே தயாரிக்கலை, எங்களை விட்டுருங்க சாமி என்று சொல்லி ஒரு கட்டத்தில் சொன்னது. அதை ஓமானிய அரசாங்கம் வெளிப்படையாகவே சொன்னது, இந்த அளவுக்கு ஈரான் இறங்கி என்று சொல்லி. அப்போ நல்லா தானே போய் கொண்டு வந்தது பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தையை அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணி அதில் ஒரு நல்ல முடிவு ஒன்று எடுத்து அமைதியாக சமாதானமாக போகிறத விட்டுட்டு திடீரென்று முதுகுல குத்தின மாதிரி தாக்குதலை நடத்தி இப்போ தேரை இழுத்து தெருவில் விட்டு கிடக்குது. இனி ஹோர்முஸ் நீரிணை எப்போ திறக்கப்படும் என்றது ஈரானுக்கு மட்டும்தான் வெளிச்சம்.
கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே தன்னுடைய கைதை எதிர்த்து அந்த கைது செல்லுபடியாகாது என்று சொல்லி ஒரு வழக்கொண்டு போட்டிருக்கிறார். அதை சொல்றது ரிட் மனு என்று சொல்லி அப்படி ஒரு வழக்கொன்றை போட்டிருக்கின்றார். இதில் எதிராளிகள் பிரதிவாதிகளாக யார் யாருடைய பெயர்களை குறிப்பிட்டிருக்கார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர் தான் கைது செய்தவர். எனவே அவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. குற்ற புலனாய்வு பிரிவினுடைய இயக்குனர் ஷானி அபயசேகர அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் ரவி செனவிரத்ன. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷானி அபயசேகர ரவி செனவிரத்ன ரெண்டு பேருமே சுரேஷ் சாலே அவர்களுடைய ஒரு எதிரிகள் என்றே சொல்லலாம். எனவே அவர்கள் ரெண்டு பேருடைய பேரும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சட்டமா அதிபருடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு பங்கு தந்தை ஒருவருடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாருடைய பேரையும் குறிப்பிட்டு ஒரு ரிட் மனு ஒன்றை சமர்ப்பித்திருக்கின்றார் சுரேஷ் சாலே அவர்கள். புதன்கிழமை விடுமுறை நீக்கப்படுவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. நேற்றைய காணொலியில் சொல்லியிருந்த நாங்கள் இந்த புதன்கிழமை விடுமுறை QR கோட் இந்த மாதிரியான சிஸ்டம் எல்லாம் மிக விரைவில் இலங்கையிலிருந்து போப்பது என்று சொல்லி, ஏன்னு சொன்னால் எரிபொருட்கள் தாராளமாக வந்தோண்டே இருக்குது. எல்லா நாடுகளையும் இறக்குமதி செய்யப்படுது. பிறகு எதுக்கு தேவையில்லாமல் QR கோட், பிறகு எதுக்கு தேவையில்லாமல் புதன்கிழமை லீவு. எனவே மார்ச் மாதம் 17ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த புதன்கிழமை லீவு நாளை மறுநாள் 8ஆம் தேதியோட ரத்து செய்யப்படுது என்று சொல்லப்படுகிறது. அப்போ நாளண்டைக்கு புதன்கிழமை வேலைக்கு போகணுமா அல்லது அன்றைக்கு லீவா என்று கேட்டிங்கன்னு சொன்னால், அன்றைக்கு நீங்கள் வேலைக்கு போகணும். இனிமேலும் லீவு கிடையாது. இன்றைக்கு திங்கட்கிழமை, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளண்டைக்கு புதன்கிழமை அப்படியே தொடர்ந்து வேலைக்கு போகத்தான் வேணும். எல்லாமே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நாடு இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டது என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்துள்ளது. 7000 மெட்ரிக் டன் எரிவாயுவை சுமந்த கப்பல் ஒன்று நாட்டுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது லாஃப் நிறுவனம் இந்த எரிவாயுவை இறக்குமதி செய்திருக்கிறார்கள். LPGயை இறக்குமதி செய்திருக்கிறார்கள். நேற்றிரவு ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் இந்த கப்பல் சேர்ந்திருக்கிறது. ஹொலண்டிலிருந்து வந்திருக்கிறது. எனவே 7000 மெட்ரிக் டன் எரிவாயு இப்பொழுது இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றிரவு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எரிவாயுக்களுக்கான விலைகள் அதிகரிக்கப்பட்டிருந்தது. ஒன்று லாஃப், மற்றது லிட்ரோ. ரெண்டுக்குமான விலைகள் நேற்றிரவு தான் அதிகரிக்கப்பட்டிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கப்பல் வந்திருக்குது. எனவே மிக விரைவில் எரிவாயுக்களுக்கான விலைகள் குறையும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் ஒரு சர்வதேச செய்தி ஒன்றுக்கு அதையும் பார்த்துருவோம். அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்போ நாள் குறித்து நேரம் குறிச்சிக்காரு தானே. அதாவது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி அமெரிக்க நேரம், கிழக்கு அமெரிக்க நேரம் இரவு 8 மணி என்று சொல்லி நாள் குறித்து நேரம் குறித்து நட்சத்திரம் எல்லாம் குறித்து ஏன்னு சொன்னால் ஈரான் மேலே தாக்குதல் நடத்த போகிறாராம். எப்படியான தாக்குதல் என்று சொன்னால், ஈரானினுடைய பொதுமக்கள் இருக்கணும் தானே, சிவில் கட்டமைப்புகள் என்று சொல்லுவோம் தானே, பொதுமக்களோட சம்பந்தப்பட்ட கட்டமைப்புகள், அதன் மேலே தாக்குதல் நடத்த போகிறாராம். அதுக்குள்ள என்னென்ன வரும் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் எல்லாமே வரும். வீதிகளில் இருந்து, பாலங்களில் இருந்து, மருத்துவமனைகளில் இருந்து. ஏற்கனவே மருத்துவமனைகள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழகங்கள் 30க்கும் அதிகமான பல்கலைக்கழகங்கள் ஈரானில் தாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. பல்கலைக்கழகங்கள் பிறகு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள். ஏன்னு சொன்னால் ஈரானை பொறுத்த வரைக்கும், ஈரான் மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மிக மிக முக்கியமானது. கடல்ல இருந்து தண்ணியை எடுத்து அதை அப்படியே சுத்திகரித்து பைப் வழியாக மக்களுக்கு வழங்குறது. அது மிக முக்கியம் தானே. ஏன்னா அங்கே கிணறுகள் இல்லை தானே. இப்போ எங்கட நாடுகள் இருக்கிற மாதிரி கிணறுகள் இருக்கா இல்லை தானே. எனவே கடல் நீர் எடுத்து சுத்திகரிக்கிறது தான் ஒரே வழி. எனவே அப்படியான குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், மின்சார கட்டமைப்புகள், அதாவது மின்சார உற்பத்தி நிலையங்கள் என்று சொல்லி எதெல்லாம் பொதுமக்களோட சம்பந்தப்பட்டதோ அவ்வளோத்தையும் தாக்க போகிறோம் நாளைக்கு இரவு 8 மணியிலிருந்து என்று சொல்லி எச்சரிக்கை விடுத்திருந்தவர். அப்போ செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி என்று சொன்ன அமெரிக்க நேரம், அது ஈரானிய நேரம் புதன்கிழமை விடியப்புறம் 3:30 மணி, இலங்கை இந்திய நேரம் புதன்கிழமை விடியப்புறம் 5:30 மணி. இந்த நேரத்துக்கு தாக்குதல் நடத்த போகிறோன்னு சொல்லி, ஆனால் அமெரிக்க ஜனாதிபதியால் நெச்சபடி அப்படி தாக்குதல் நடத்த முடியான்னு சொல்லி அமெரிக்க ஊடகங்களே இப்போ கடுமையாக சுட்டி காட்டுகின்றன. தேவையில்லாத வேலை பார்த்து அமெரிக்கான மானத்தை வாங்காதீங்கோ. அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய நாட்டுக்கு இது இழுக்கு, இது அவமானம். இப்படியா போயிட்டு பொதுமக்களை போய் தாக்குறது, அதுவும் பகிரங்கமாக சொல்லி போட்டு, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி பகிரங்கமாக சொல்லி போட்டு பொதுமக்களை தாக்க போகிறோம், பொதுமக்களோட கட்டமைப்பை தாக்க போகிறோன்னு சொன்னால் அப்போ என்ன சொல்ல வாரீங்கள்? அங்கே இருக்கிற பொதுமக்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் எல்லாரும் தண்ணி குடிக்காமல் இருக்கணுமா? மின்சாரத்தை கட் பண்ணி போட்டு மருத்துவமனைகளும் இயங்க முடியாது, ஆப்ரேஷன் தியேட்டர் இயங்க முடியாது, வீதி போக்குவரத்தை தடை செய்தால் அப்போ பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகிற இல்லையா? அப்போ என்ன இது? ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி இப்படி சொல்லலாமா? இதெல்லாம் தாக்க போகிறேன்னு சொல்லி சொல்ல முடியாது என்ன? ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக அறிவிச்சுக்கார், நாள் குறித்து, நேரம் குறித்து, நட்சத்திரம் குறித்து வச்சுக்கிறார். இது சரியா? இது சர்வதேச போர் விதிகள் இருக்குத்தானே, அந்த போர் விதிகளின்படி இது போர்க்குற்றம்.
இது வந்து சர்வதேச போர்க்குற்றம். எனவே நாளைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தாக்குதல் நடத்துவாராக இருந்தால் அவர் அதிலிருந்து போர்க்குற்றவாளி என அழைக்கப்படுவார். அமெரிக்க ஊடகங்கள், நான் சொல்லல, அமெரிக்க ஊடகங்களை வந்து அட்வான்ஸா முன்கூட்டியே வந்து கடுமையாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த தேவையில்லாத வேலை பார்த்து அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை கெடுத்து வைக்காதீங்கோ. எனவே பெரும்பாலும் இந்த மாதிரியான கட்டமைப்புகளை தாக்க மாட்டார் என்று சொல்லித்தான் எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் நம்ப முடியாது தானே. எனவே என்னதான் நடக்க போகுது நாளைக்கு இரவு 8 மணி அமெரிக்க நேரம்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.